நேத்துல இருந்து நீ இவளை இப்படிதானே கூப்பிடுற? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளோட பேரும் பார்வதி தான். தங்கச்சி இருந்தானா? இப்ப இல்ல, அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. இந்த உலகத்துல இருந்து விடுதலை வாங்கிட்டு போயிட்டா. என் மேல கடவுளுக்கு என்ன கோவமோ? இந்த உலகத்துல இன்னும் ஏன் என் உயிரோட விட்டு வச்சிருக்காரு? இந்த உலகத்துல பிறக்கும் போதே நம்ம உயிர் நிரந்தரம் கிடையாது. ஆனா இவரையே என்ன காப்பாத்தினாரு. ஆனந்த், இவளுக்கு புரியவை. நான் பிஎஸ்டில ஜாயின் பண்ணதே இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல. இவ சாட்சி, வெறும் ஒரு சாட்சி. எந்த விஷயத்துல சாட்சி சொல்லணும்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. வண்டி இங்க நிறுத்த சொல்லி தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க. எனக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. செத்து போனாலும் இவ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லு. சார், வண்டியை நிறுத்துங்க. ஆனந்த், இவளை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வர சொல்லு. நான் பாத்ரூம் போகணும். மீட்டிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சார், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதோ அங்கதான் வந்துட்டோம் சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் சார். அந்த பக்கம் போமா. இல்ல, ஆனந்த், கயிறை கொண்டு வா. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம்னு நினைப்பா. நாங்க அசந்தா தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சியா? இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்.
சாட்சி வண்டியில தான் இருக்கா. இவளை உங்க கஸ்டடியில பாத்துக்கங்க. இந்த கேஸுக்கு இவ தான் ரொம்ப முக்கியமான சாட்சி. சோ இவளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இவளை தனியா விடாதீங்க. இவளை எங்க கூட்டிட்டு போறோங்கிறத பத்தி ஆனந்த் உங்களுக்கு சொல்வாரு. ஆனந்த், நீங்க இவங்களோட போங்க. மூவ். எஸ் சார். சார், ருத்ரா சாரோட வண்டி பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அந்த பொண்ணு ஆனந்த். ஓ நோ சார், அந்த பொண்ணு செத்துறா சார். சார், இப்ப ஆபீசருக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு நிமிஷம், மறுபடியும் சொல்லு. நீ சொல்றது உண்மைதானே? அவளோட கதை முடிஞ்சதா? எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சபாஷ். ரொம்ப நன்றி ஜெயதேவி மாதா. வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. இறந்து போனது பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தான். இனி தொல்லையே இல்ல. என்ன குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது. பார்வதி அம்மா, நீங்க உங்க பொண்ணை இழந்த தியாகத்துக்கு நான் என் வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கேன். என்ன எங்க இழுத்துட்டு போற? வாய மூடிட்டு பேசாம என் கூட வா. வா. என் தாலி இங்க விழுந்துருச்சு. ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத. வரமாட்டேன். என்ன? நீ என்ன கெட்ட எண்ணத்தோட இழுத்துட்டு போற. நான் வரமாட்டேன். இப்ப இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. வா. கையை விடு. கையை விடு. நான் கூட வர மாட்டேன். எனக்கு கூட பிடிக்கல. கையை விடு. வாய மூடு. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க. மறுபடியும் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்திலேயே நீ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். வேற எவனும் கிடையாது. அத முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்க.
இத கட்டிக்கம்மா. ஆனந்த், நாம நினைச்சது நடந்துருச்சு. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. எஸ் சார், எல்லா பிஎஸ்டி ஆபீசர்ஸும் நம்பிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு பார்வதி மேடம். தெளிவா சொல்லு ஆனந்த், இவ செத்து போயிட்டான்னு எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல? ஆனந்த். எஸ் சார், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில இருந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு நம்பிட்டாங்க. யாருக்கு எந்த சந்தேகமும் வரலையே. பார்வதி இருந்த இடத்துல நம்ம ஒரு டெட் பாடியை உட்கார வச்சது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த டெட் பாடியை வச்சு நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிடலாம் சார். அந்த விபத்துல நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். பார்வதி மேடம் செத்து போயிட்டான்றாங்க. அப்பா, அப்படின்னா என் வீட்டுல நான் உயிரோட எல்லாம் செத்து போயிட்டேன்னு எல்லாரும் வேதனைப்படுவாங்க. பார்வதி இறந்து போயிட்டான்னு நினைப்பாங்க. வேண்டாம் பார்வதி, ஓடாத. நான் உயிரோட இருக்க மாட்டேன் பார்வதி. நான் உயிரோட இருக்க மாட்டேன். எப்படி பார்த்தாலும் என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நான் செத்து போயிட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நான் உயிரோட இருக்க கூடாது. உண்மையாவே செத்து போயிடுறேன். அந்த ஜமீன்தாருக்கு நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை காப்பாத்த என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. கதவை தர. சரி, எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? பாதுகாப்பான இடத்துக்கு. ஆமா, டாக்டர் விஷயம் என்னாச்சு? கிடைச்சாங்களா? அதை பத்தி சொல்ல மறந்துட்டேன் சார். நம்ம ஆபீசர்ஸ் 1 ஹவருக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டாங்க. எங்க நம்மள உண்மையை சொல்ல வச்சிருவாங்களோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் சைனட் சாப்பிட்டுருக்கான் சார். நம்மளோட ஆபரேஷனும் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு செத்து போயிட்டா. இப்ப நான் குற்றவாளியா நிக்கிறேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், இருந்தாலும் என்னால பார்வை கூட்டிட்டு வர முடியல. இன்னைக்கு உங்க ஜமீன்தார் உங்க எல்லார்கிட்டையும் கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம பார்வதியோட அம்மா வீர்பூருக்காக, இந்த மண்ணுக்காக ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க. திட்டம் போட்டு அவங்க நம்ம பார்வை கொன்னுட்டாங்க. அந்த பிஎஸ்டி காரங்களை நினைச்சாவே என் ரத்தம் கொதிக்குது. அவங்க நிறைய ஜீப் வச்சிருக்காங்க. ஏன் ஒரே ஒரு ஜீப் வெடிச்சது? அத்தனை ஜீப் போன பட்சத்துல ஏன் ஒரு ஜீப் வெடிச்சது? ஏன்னா அவங்க பார்வை கொலை பண்ணப்பட்ட திட்டம். அதே ஜீப்ல தான் அந்த பிஎஸ்டி காரன் ருத்ராவும் இருந்திருக்கான். பாரு போனப்ப அவன் மட்டும் எப்படி உயிரோட இருந்தான்? நேரம் பார்த்து நம்மள பழி வாங்குறாங்க. இப்ப இந்த வீர்பூரோட ஒரு கைதான் போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட மொத்த உயிரும் போயிடும். நீங்க தான் முடிவெடுக்கணும். அந்த பிஎஸ்டி காரங்களை நீங்க சும்மா விட போறீங்களா? மாதிரி எல்லா பொண்ணோட வாழ்க்கையையும் இழக்க போறீங்களா? இந்த ஒற்றுமை தான் வேணும். இதுதான் நம்மளை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. இது இருந்தா நாம தலை நிமிர்ந்து நிக்கலாம். இப்படி ஒரு சங்கடமான நேரத்திலையும் நீங்க எல்லாரும் ஒன்னா கூடி எனக்கு தோள் கொடுக்கறீங்க.
ஊர் மக்களான நீங்களே எனக்கு தோள் கொடுக்கும் போது ஜமீன்தாரானா நான் ஏன் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது? உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் ஜமீன்தார் ரொம்ப கடமைப்பட்டிருக்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயா போயிட்டு வாங்க. ஐயா வரங்கய்யா. வாங்க. என் பொண்ண பாரு. எழுந்திருங்க. என் பொண்ணு உங்களுக்கு மட்டும் இல்ல, அவ எங்களுக்கும் பொண்ணுதான். ஐயா ஜமீன்தார் ஐயா, ஒரு உதவி பண்ணுங்க. என் பொண்ணு நந்தினி வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. அவ இப்ப அவங்க மாமியார் வீட்டோட இருக்கா. நான் அங்கேயே போயிடுறேன். அவளுக்கு அவளுக்கு பாரு பாரு இறந்து போயிட்டாங்கிற விஷயம் தெரியாது. சரி, சரிங்கம்மா. என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். பார்வதிக்கு இப்படி ஆகணும். அப்பா என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா என்ன விடுங்கப்பா, நான் இங்கதான் இருப்பேன். என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அப்பா விடுங்கப்பா. அப்பா நான் வர மாட்டேன். அப்பா நான் வரல. என்ன விடுங்கப்பா. அவனை விடுங்கண்ணே. அவனை ஏன்னா வற்புறுத்துறீங்க? நான் போக மாட்டேன் சித்தப்பா. எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருப்பேன். இங்க இருந்தா என்ன பண்ண போற? எங்க அம்மாக்காக காத்துட்டு இருப்பேன். நிச்சயமா ஒரு நாள் எங்க அம்மா திரும்பி வருவாங்க. அப்போ ருத்ரா, உங்க அம்மா ஓடி போயிட்டா, திரும்பி வர மாட்டா. அத புரிஞ்சுக்க. உனக்கு இனிமே எல்லாமே நான் தான். உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சு நான் சோர்ந்து போயிட்டேன்டா. இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவால என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. ஓடி போன உங்க அம்மா செத்துட்டா, திரும்பி வர மாட்டாங்கறத ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத. நாம இந்த ஊரை விட்டு போறது உறுதி. புரிஞ்சுதா? ஒழுங்கா என் கூட வந்துரு. வாடா. சரியா சொன்னீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. என்னால வர முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணாம் உங்க பொண்டாட்டி ஓடி போயிருக்கலாம். ஆனா எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணா இங்க இருந்து போங்க. நான் இங்கதான் இருப்பேன். என்னால வர முடியாது. அவ்வளவுதான். ருத்ரா, ருத்ரா இங்க கொஞ்சம் பாப்பா. நீங்களாவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். ருத்ரா, நான் உனக்கு சித்தி மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துல இருந்தும் சொல்றேன். இந்த அம்மா பேச்ச கேளு. உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பாவை விட மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். படைச்ச கடவுளை கூட அவ மதிக்காம தான் பேசிட்டு இருப்பா. எப்படி அவ மறுபடியும் வருவான்னு சொல்ற? தேவையில்லாததை நினைச்சு வீணா உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. அவ இருந்த வரைக்கும் உன் அப்பா மேலையும் பாசமா இருந்ததில்ல, ஓ மேலையும் பாசமா இருந்ததில்ல. மோகினி, ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம. குழந்தைங்க கடவுளோட உருவம்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள்கிட்ட எப்படி பொய் சொல்றது? வா. இது பாரு ருத்ரா, நீ எதை பத்தி கவலைப்படாதப்பா. உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா
நான் கண்டிப்பா ஜெய்ப்பூருக்கே வந்து தகவல் சொல்றேன். முடிஞ்சா என்ன பிடிங்க சித்தப்பா. ஏய் ருத்ரா, சொன்னா கேளு, நில்லு இங்க இந்த பக்கம் பாவா அலைய இந்த விடாத. பக்கம் வாங்க. பிடிச்சு பாருங்க, நான் கேளு, பாருங்க. சொன்னா கேளு. ஏய் முடிச்சிட்டேன். அண்ணே, அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிருங்க. என்ன இது? நானும் எத்தனை தடவை சொல்றேன், உங்களுக்கு புரியவே இல்லையா? என்னமாச்சு? இந்த மஞ்சள் என்ன உனக்கு சொந்தக்காரியா? அதுக்கு வலிக்காம இடிச்சுக்கிட்டு இருக்க? குடு, இங்க பாரு. இப்படி இப்படிதான் இடிக்கணும். அத்தை, யாரோ இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க உடனே வெளியில போங்க. சொன்னது கேட்கல? உங்களுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்கறேன். 1 அத்தை, இது யாரு? 2 சார், இங்க பாருங்க சார், இந்த வீட்ல ஆம்பளைங்களே இல்ல சார். வெளியே போட.
இங்க பாருங்க, இங்க வாங்க. உங்களை தான், இங்க வாங்க. அத்தை, அவர் உங்களை அத்தை, அவர் உங்களை சொன்னது கேட்கல? இங்க வாங்க. அண்ணே, யார் நீங்க? இப்படி அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு? ருத்ரா. இரக்கம் இல்லாதவரோட பையன். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குடும்பத்தை தேடி இங்க வந்திருக்கான். நீ போய் தலை குனிஞ்சி அவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எனக்குன்னு யாரும் கிடையாது. வேண்டாம் வேண்டாம். அப்ப உள்ள போ. அத்தை, வாங்க உள்ள போயிடலாம். வாங்க உள்ள போயிடலாம், வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு உனக்கு ஆச்சரியமா இல்ல? நான் சித்தி இல்ல, உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கேன். என் அக்காவோட கண்ணு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கண்ணு ரெண்டும் அப்படியே உன் அம்மா கண்ணு மாதிரியே இருக்கா? அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். இப்ப நீ கதவை சாத்திக்க. ஐயா. ஏதாவது தெரிஞ்சதா? வண்டியில பாம்பு வச்சது யாரு? தெரியலங்கய்யா. எல்லை பக்கமா ஏதாவது எதிரிங்க, ஆனா உறுதியா எதுவும் தெரியலங்கய்யா. ஆனா அந்த பொண்ணு செத்து போனது என்னவோ உண்மைதானே? ஆமாங்கய்யா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டேன். அவ இறந்து போனது உண்மைதான். அப்படின்னா சரி. அப்புறம் இன்னொன்னு, ஜமீன்தார் அம்மா உன்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா ஐயா எப்படியாவது நந்தினி அம்மா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. புரியுதா? என்ன அப்படி பாக்குற? எனக்கு தெரியும். எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன, அவ எங்க போவான்னு எனக்கு தெளிவா புரியுது. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஜமீன்தார் அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரியாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. புரியுதா? சரிங்கய்யா.
தண்ணி வேணும். ருத்ரா, நீ வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? இன்னைக்கு தான் உன்னை பத்தி உன் சித்திக்கிட்ட என்னப்பா இதெல்லாம்? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அந்த மாதிரி நடந்துக்கிறதா உங்க எல்லாருக்கும் நல்லது. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றபடி தான் நடக்கணும். கயிறுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இந்த பக்கம் நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ வரக்கூடாது. மீறி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான விளைவுகளை நீங்க கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. கடா ருத்ரா, ஏன் அப்படி கோவப்படுற? ருத்ரா, நான் சொல்றது போதும். அவன் ஒண்ணு உங்க புள்ளைய இங்க வரல. திமிரு பிடிச்சவனா தலகண பிடிச்சவனா வந்திருக்கான். நாங்க இங்க தனியா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை அபகரிக்கலான்னு வந்திருக்கான். என்னோட 2 பசங்க மட்டும் திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் இந்த மேஜர் சாரோட நிலைமை என்னங்கிறத. ருத்ரா, எல்லாம் நாசமா போச்சு. முந்திரியும் பாதாமும் இருக்கு. பசிச்சா சாப்பிட்டுக்க. ஸ்வீட்டும் இருக்கு. இதை ஒருவேளை வெளியில இருக்கிறவங்க பண்ணியிருந்தா கொஞ்சம் காரமா இருக்கும்.
மாவு இருக்கு, வேணும்னா சப்பாத்தி சுட்டுக்க. குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்துட்டேன். அது நம்ம எங்க இருக்கோம்? இங்க இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. நீயும் யார்கிட்டயும் பேச முடியாது. நான் இப்போ ஒரு வேலை விஷயமா வெளியில போறேன். சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். நான் கதவை வெளியில போட்டுட்டு போறேன். தேவையில்லாம கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ என்ன கத்தினாலும் வெளியில யாருக்கும் கேட்காது. இங்க பாரு, நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கதான் பாதுகாப்பா இருப்ப. ருத்ரா, இல்ல அதான உன் பேரு? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல அது வந்து சிவனுக்கும் ருத்ரான்னு தான் பேரு. அதான். எனக்கும் தெரியும். ருத்ரானா அநியாயத்தை அழிக்கிறவன் அர்த்தம். நீ வந்து என்ன சொல்ல வரையோ தெளிவா சொல்லு. அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்லவங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் அப்படித்தானே? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் மேல கொஞ்சம் இறக்க காட்டுங்க. இப்ப நீ உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இறக்கம் தான். உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னா அதுக்கு காரணம் இறக்கம் தான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல. நீங்க மக்களோட விடுதலைக்காக தான் போராடுறீங்க. அப்புறம் ஏன் எனக்கு விடுதலை தர மாட்டீங்க? எந்த தப்பு செய்யாத என்னைய கைது பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட கெட்டவனை தான் அழிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க பிஎஸ்டி காரங்க தான் ஒரு தப்பு பண்ணதை என் அப்பா அம்மா அழிச்சாங்க. இது ஒண்ணு எங்களோட தப்பு இல்ல. இது நீங்க நாட்டுக்கு செஞ்ச துரோகம். நாங்க யாரையும் கொல்லல, தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நம்பிக்கை துரோகிகளுக்கு கிடைக்கிறது வெறும் தண்டனை மட்டும் தான். நீங்க என்னைய கொல்லதானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் என் கிராமத்து மக்களுக்கு எதிரா, எங்க ஜமீன்தாருக்கு எதிரா சாட்சி சொல்லணும்னு தானே என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, நீ வெறும் சாட்சி மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாரையும் நான் கொல்லதான் போறேன்.
அது நீயா இருக்கலாம், இல்ல உன் கிராமத்து ஆளுங்களா இருக்கலாம், இல்ல அந்த ஜமீன்தாராவும் இருக்கலாம். எல்லையை தாண்டி கல்யாணம் பண்றது ஒரு தப்பும் இல்ல, அது சட்ட விரோதமும் இல்ல. ஆனா கல்யாணங்கிற பேர்ல ஆயுதங்களை கடத்துறது நாட்டுக்கு செய்யற துரோகம் தான். எந்த ஆயுதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்ற விஷயம் என்னால நம்ப முடியல. நீங்க போய் சொல்றீங்க. போய் சொல்றது நான் இல்ல, நீதான். அன்னைக்கு நீதான் அந்த கும்பலோட வந்திருந்த. அவங்க தான் உங்க கிராமத்துல இருந்து ஆயுதத்தையும் பணத்தையும் கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் அழிச்சே தீருவேன். இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்க, நான் தப்பு செய்யாதவங்களை ஒன்னும் அழிக்கல. என்னது இது? என்னன்னு சொல்ல. திரும்ப திரும்ப இதையே பாத்துக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் உன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. இதை வச்சு நீ என்ன சாதிக்க போற? என்ன சாதிக்க போற சொல்ல. நான் நிரபராதி, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்ல போறியா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. இப்படி மிரட்டுறதால ஒண்ணு நடந்துற போது கிடையாது. இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நான் நிச்சயமா தற்கொலை பண்ணிப்பேன். உங்க வற்புறுத்தல் இன்னொன்னு செஞ்சிடாது. உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. தாராளமா செத்துப்போ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடாத. ஊர்க்காரங்க நம்பணுங்கிறதுக்காக அந்த வெடிகுண்டு விபத்தை ஏற்பாடு பண்ணது நான் தான். அந்த விபத்துல உன் உயிரை நான் காப்பாத்திட்டேன். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் பணம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். அதுக்கப்புறம் உன் அத்தை, ஜமீன்தார், அவரோட பொண்டாட்டி, கிராமத்து மக்கள் யாரையும் உயிரோட விட மாட்ட, சுட்டு கொன்னுடுவேன். அந்த கடவுள் சிவனுக்கு 3வது கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, இதுதான் எனக்கு 3வது கண். இந்த 3வது கண்ணை திறந்த தப்பு செய்யறவங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். அந்த எரியிற நெருப்புல அவங்க எல்லாரும் பஸ்பமா போயிடுவாங்க. அட, துணிய போட்டு எதுக்கு இந்த முறுக்கு முறுக்குற? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மூளையே இல்ல. எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படி செய். இத பாரு ருத்ரா, நான் சொல்றத கேளுப்பா. ஒரு நிமிஷம் நில்லு. உன் சித்தப்பாவை ஏப்ப அப்படி ஒதுக்குற? உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? சின்ன வயசுல எங்க கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டல. காலம்தான் மாறிடுச்சே தவிர வேற எதுவுமே மாறல. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உன்னோட வீடுப்பா. நீ இங்கே இரு, இத நீயே எடுத்துக்க. ஆனா இப்படி கயிறு கட்டி இது வீட்டை பங்கு போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதை எடுத்துரு. அப்புறம் நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் இங்கதான் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்புறம் உன்னோட ரூம்ல இப்ப சமீர் தான் தங்கி இருக்கா. அவனை வேற ரூமுக்கு போக சொல்லிடுறேன். அத நான் பாத்துக்கிறேன். கயிறை நான் கழட்ட மாட்டேன். நாளையில இருந்து இந்த கயிறை தாண்டி யாரும் வரக்கூடாது. ஏன் அவங்கள வர வேணான்னு சொல்ற? கேள்வி கேட்காதீங்க, சொல்றத செய்யுங்க. அப்படியே அவன் அம்மா கேத்த பையன்தான். அதே குணம், சுயநலவாதி. எடுத்துக்க தெரியும்.
பறிச்சுக்க தெரியும். கொடுக்கறது, பங்கு போடுறது, அன்பு செலுத்துறது இதெல்லாம் இவன் ரத்தத்திலே இல்லையே. என்ன மோகினிக்கு? நான் என்ன தப்பாவா சொன்னேன்? நல்லா போட்டுக்கோங்க. ருத்ரா பிரதாப் ரணாவத் சார், அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொய்யான கண்ணை மறைச்சுக்கும். அதுதான் நல்லது. ஓ அம்மாவோட கண்ணை அது ஞாபகப்படுத்தாமையாவது இருக்கும். என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? அதான் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லுவியே. தேவையில்லாதவங்களோட நான் பேச மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. வெளியில யார் இருக்கீங்க? மைத்திலி, என் பையன் எங்க? ஏன் இன்னும் அவன் வரல? இந்த காட்டு மிராண்டி மிருகம் இந்த வீட்டை ராஜ்யம் பண்றதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். மோகினி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி கத்துற? அப்படிதான் கத்துவேன், இன்னும் கத்துவேன். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இந்த மோகினி யாருங்கறத அவனுக்கு காமிச்சு தருவேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா?